காலை வணக்கம். கழுகு போல காத்திருந்து புதுபலன் அடைவேன். கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடுவேன். கழுகு போல காத்திருந்து புதுபலன் அடைவேன். கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்பிடுவேன். ஆமாங்க, கழுகுகளால ஒரு ஸ்டேஜ்ல சரியா ஹண்ட் பண்ண முடியாதான், அதுங்களால சரியா பறக்க முடியாதான். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல அதனுடைய மூக்கு கூர்மையை இழந்து விடுமா, அதோடைய செட்டைகள் பழையதாய் கனத்ததாய் மாறிவிடுமா. அதனால அதால சரியா பறக்க முடியாதான். அது மாத்திரமல்ல, அதோடைய நகங்களும் பலவீனமாகி விடுமா. அந்த நேரத்துல அந்த கழுகு மலையின் உயரத்துல போய் உட்கார்ந்து முதலாவது அதனுடைய மூக்கை பாறையில மோதி மோதி அதை உடைக்குமா. புதிய மூக்கு வளரும் வரை பொறுமையோட காத்திருக்குமா. புதுசா ஷார்ப்பான மூக்கு வளர்ந்த உடனே அதனுடைய நகங்களை அந்த கூர்மையான மூக்கை வைத்து பீத்து எடுக்குமா. புதிய நகங்கள் வளரும் வரை பொறுமையோட காத்திருக்குமா. கடைசியா பழையதா இருக்கிற கனத்ததா இருக்கிற தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் உதுத்து புதிய ஃபெதர்ஸ் உருவாகும் வர பொறுமையோட காத்திருக்குமா. இப்போ புதிய மூக்கோட புதிய நகங்களோட புதிய ஃபெதர்ஸோட புது பலன் அடைந்த கழுகு முன்பை விட இன்னும் உயரத்துல கெம்பீரமாய் பறக்குமாங்க. ஆமாங்க, ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில கூட நான் எவ்வளோ முயற்சி பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு ப்ராக்ரஸே இல்லையேன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கலாம். இது நமக்கான வெயிட்டிங் டைம். ஆமாங்க, கர்த்தருடைய சமூகத்துல நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நேரம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று. ஆமாங்க, நாம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நம் வாழ்க்கையில சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கர்த்தருடைய ஒத்தாசையோட எல்லா கடினமான பாதைகளையும் சூழ்நிலைகளையும் கடந்து புது பலன் அடைந்தவர்களாய் வாழ்க்கையில முன்னேறி செல்வோங்க. ஜெயம் பெற்றவர்களாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிற்போங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரு. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலமாய் தகப்பனே அப்பா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொன்னீரே அப்பா. இதோ உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வாழ்க்கையில சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை கர்த்தர் நீர் சரி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கடினமான பாதைகளையும் சூழ்நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டிய அப்பா பலன உதவிய நீங்க தரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் நிற்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.